பாருங்கள் இடிமுரசு டிவி. இது உண்மையின் முரசு. உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஆட்சி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா போதை மருந்து வியாபாரம் செய்யும் சிறப்பான ஆட்சி கண்டன பொதுக்கூட்டத்திலடே டிவி தினகரன் பேச்சு. திருச்சி மாவட்டம் தொட்டியத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் திருச்சி வடக்கு மாவட்டம் சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் ராஜசேகரன் தலைமை ஏற்று பேசியதாவது: தமிழகத்தில் ஒரு தொகுதிக்கு 15,000 விதவைகள் வீதம் தமிழ்நாடு முழுவதும் 40 லட்சம் உதவிகள் உள்ளனர். இதற்கு காரணம் தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடை மூடப்படும் என வாக்குறுதி கொடுத்து இன்று வரை மூடப்படாததுதான் எனக் கூறினார். அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றுபட்டால்தான் திமுக ஆட்சியை வீழ்த்த முடியும் என பேசினார். இவரைத் தொடர்ந்து கூட்டத்தில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பங்கேற்று பேசுகையில், அதில் முக்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்பதை சுட்டிக்காட்டும் கண்டன கூட்டம். தமிழகத்தில் கஞ்சா போதை மாத்திரைகள் கள்ளச்சாராயத்தால் சாவு எண்ணிக்கையும், சிறுமிகள் இளம் பெண்கள் மூதாட்டிகளுக்கு பாலியல் வன்கொடுமையும், வயதான தம்பதி சாலையில் நடந்து செல்வோரை 5,000க்கும் 10,000க்கும் நடக்கும் கொலைகள் அதிகரித்து வருகிறது. தமிழ்நாட்டில் நடக்கும் கனிமவள கொள்ளைகளை அதிகாரிகள் சமூக ஆர்வலர்கள் தடுக்கச் சென்றதால் அவர்களுக்கு குண்டர்களை வைத்து கொலை மிரட்டல் கொடுக்கின்றனர். இதற்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. திமுக ஆட்சியில் 4 ஆண்டுகளில் மக்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி உள்ளோம் என கூறுகிறார்கள். இன்னும் 10 மாத காலத்தில் ஆட்சியில் இல்லாமல் போகப் போகிறார்கள். அடுத்த ஆண்டு அவர்கள் இருப்பார்களா என்பது தெரியாது. நடைபெற்ற முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் மக்களை அச்சுறுத்தி வெற்றி பெற்றதாக தகவல். காரணம், மகளிருக்கு வழங்கப்படும் 1000 ரூபாய் உதவித்தொகை நிறுத்தப்படும் என அச்சுறுத்தி வெற்றி பெற்றார்கள் என தகவல். தேர்தல் வாக்குறுதிகள்: தமிழகத்தின் கடன் சுமை குறைக்கப்படும் என வாக்குறுதி அளித்த திமுக அரசு தற்போது 29 லட்சம் கோடி கடன் உள்ளது. காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை செயல்படுத்தாதவர்கள் தென் நக நதிகளை இணைப்போம் என கூறுகிறார்கள். இது சாத்தியப்படுமா? எம்ஜிஆர் காலத்தில் திமுக 13 ஆண்டுகள் ஆட்சிக்கு வரவில்லை. எங்கள் கூட்டணி மேலும் மேலும் வலுவடையும். தமிழ்நாட்டில் நடப்பது கொடுங்கால ஆட்சி என்பதை 2026இல் நிரூபிப்போம். அனைத்து மாவட்டங்களிலும் வருவாய் கோட்டங்கள் வாரியாக கூட்டம் நடத்தப்படும். அதில் நானே நேரில் சென்று கண்டன உரையாற்றுவேன். தொட்டியத்தில் நடைபெற்ற கூட்டம் ஒரு தொடக்கம் என்றார். கூட்டத்திற்கு திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் எம். ராஜசேகரன் தலைமை வகித்தார். இந்நிகழ்வில் கழக அமைப்புச் செயலாளர் சாருபாலா தொண்டைமான், திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் செந்தில்நாதன், மாநில வர்த்தக அணித்துணைச் செயலாளர் ராஜா ராமநாதன், மாநில அம்மா தொழிற்சங்க இணைச் செயலாளர் கே. வி. டி. கலைச்செல்வன், முசிறி வடக்கு ஒன்றிய கழகச் செயலாளர் ராஜேஷ், தொட்டியம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் தெய்வமணி, துறையூர் நகர கழக செயலாளர் பேரங்கி சுப்பிரமணியன், முசிறி நகர செயலாளர் பாலகிருஷ்ணன், தொட்டியம் நகர செயலாளர் சரவணன் உள்ளிட்ட அமமுக மாநில மாவட்ட ஒன்றிய பேரூர் கழக முக்கிய நிர்வாகிகள் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக மாவட்ட அவைத்தலைவர் எம். துரைராஜ் வரவேற்றார். நிறைவாக தொட்டியம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஏ. தேவமணி நன்றி தெரிவித்தார்.